அரசியலை பத்தி தெரியாதவன், பொது வாழ்க்கைக்கு வராதவன் எல்லாம் இன்னைக்கு எப்படியோ தெரியல வந்தான். எப்படி வந்தானே தெரியல. நாம அதிமுக பிஜேபி காரனை மோதிக்கிட்டு இருந்தோம். அவன் நம்மளை திட்டின்னு இருந்தான். இந்த நாயை நமக்கு கணக்கு எடுத்துக்கல. இவன் ஒருத்தர் இருக்கிறானே தெரியல நம்மளுக்கு. நான் நம்ம ஆள்கிட்ட கேட்பேன், என்னப்பா அந்த விசில் எப்படி பாக்குறானுங்க? அடையான 2 பசங்கண்ணே, யார் இவரு? அட 2-3 பசங்க, அது மூஞ்ச பார்த்தா இவன் ஓட்டு போட மாட்டான். மொத்த பேர் இத்தியா சொன்னான் நம்மள. நான் வந்து கேக்குறேன், என்ன அந்த விசில் எப்படி இருக்கிறானுங்க? அட சின்ன சின்ன பசங்க, அது மூஞ்சி இந்த முடி வடிக்கிறது பார்த்து அந்த போஸ்டர்ல பார்த்தாலுமே திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவனை ஓட்டே போட மாட்டேன் இப்படியே சொல்லி நம்மளால நம்மளை கெடுத்தாங்க. அதாவது எவன் இந்த போஸ்டர் ஓட்டல, நோட்டீஸ் எடுத்து வந்து கொடுக்கல, வீட்டுல வந்து ஓட்டு கேட்கல, ரோட்டுக்கு வரல, அவன்லாம் ஜெயிச்சிட்டான். திராடன், ஊர் தாலியார்த்தவன், அயோக்கியத்தனம் பண்ணவன், கொலகார லிஸ்ட்ல பேர் இருக்கிறவன் அவன்லாம் வந்துட்டான். திருப்பெரும்புதூர்ல ஒரு பையன், நம்மளுக்கு வேண்டிய பையன் தான். அவன் அவங்க அப்பனுக்கு மிச்சி அவங்க அப்பனுக்கு இலை வாங்கி கொடுப்பானா புரோக்கர். இது ரிசர்வ் துறை, நீ போய் உத்தரமேரில் நின்று ஒரு மனு போடுறான்ட்டான். அவனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அவன் உத்தரமேருக்கே போலங்க. அவன் போஸ்ட் போடல, அவன் மூஞ்சி யாருக்கே தெரியாது. எத்து போய் நேரம் விசில்ல போட்டு அவனை ஜெயிக்க வச்சுட்டான். அவன் நம்ம ஜெயிக்க மாட்டேன், ஜெயிக்கணும்ன்ற எண்ணமே அவனுக்கு இல்ல, ஜெயிக்கணும்ன்ற நம்பிக்கை அவனுக்கு இல்ல, ஜெயிச்சிட்டான். அது மாதிரி தான் எல்லா தொகுதியிலுமே. இந்த மாவட்டத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறான் தெரியுமா? 7 அமைச்சர் இருக்கிறான். இந்த காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மாவட்டத்தை மட்டும் போட்டது 3 அமைச்சர். மறைமல் நகர்ல ஒருத்தங்கிறான், அவன் வந்து ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ஆயிட்டான். அவன் ஒரு மந்திரி, தாம்பரத்துல ஒரு மந்திரி, ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு மந்திரி, காஞ்சிபுரத்துல ஒரு மந்திரி, பம்மல்ல ஒருத்தன் குத்தன இருக்கிறான், அவன் மயிலாப்பூர்ல எம்எல்ஏ ஆயிட்டான், அவன் ஒரு மந்திரி. விஸ்வநாதன் ஒரு காங்கிரஸ்ல ஒரு இருந்தான் பாரு, அவன் நாவலூர்ல இருக்கிறான், அவன் ஒரு மந்திரி ஆயிட்டான். உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரு. 19 எம்எல்ஏங்கிறான் இந்த நம்ம 2 தொகுதியிலையும், தெரியுமா? 2 மாவட்டத்துல இங்கதான் குத்தனங்கிறானுங்கல்லாம். அங்கங்க மனு போட்டானுங்க, அவன் மந்திரி ஆயிட்டான். எவனுக்கு இன்னும் இலாக்கானே தெரியல. ஒரு மந்திரியை கேட்கறாங்க, அவருக்கு நன்றி சொல்றாரு. சுற்றுலாத்துறை அமைச்சராக தந்த மாண்புமிகு ஜோசப் விஜய் அண்ணா அவர்களுக்கு நன்றிண்ணா. பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு சொல்றான், சுற்றுலா இல்லைங்க, சுற்றுச்சூழல் இல்லைங்க. அமைச்சர் அவனுக்கு தெரியல, என்ன அமைச்சர் இலாக்கானே தெரியல. இந்த நாயை நாம கவனிக்கவே இல்லை. முன்னாள் மந்திரி தா மோ அன்பரசன் பேச்சு. அதாவது டிஎம்கே ஏன் தோத்துதுன்னு ஆளாளுக்கு ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் இந்த நாயை, அதாவது திரு விஜய் அவர்களை, தமிழகத்தின் சிஎம், இந்த நாய்களெல்லாம் நம்ம கவனிக்கவே இல்லைன்னா அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு மினிஸ்டருங்களை. இந்த திமிர் பேச்சு தான் நீங்கள் தோற்றதற்கு காரணம். டிஆர் பாலுன்னு ஒருத்தர் பேசினாரு, சரஸ்வதி கோயிலை இடிச்சேன், லட்சுமி கோயிலை என் அனுபவத்திலே இடிச்சேன்னு பேசுனீங்கல்ல, அதுதான் முக்கிய காரணம். அது மட்டும் காரணம் இல்லை. சென்னையில் பசங்க காலையில் வேக வேகமாக வேலைக்கு போகும்போது நின்று பைக்கில் பசங்களை துரத்தி பிடிச்சிங்கல்ல, ஃபைனை கட்ட வச்சிங்கல்ல, ஹெல்மெட் போடலங்கிற ஒரு காரணத்துக்காக. சென்னை டிராஃபிக்குள்ள ஒருத்தன் வண்டியை ஓட்டிட்டு போனால் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியும்? சென்னை டிராஃபிக்கில் காலையில் 9 மணிக்கு யோசிச்சு பாருங்க. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் போவான், ஹெல்மெட் எங்க, அது எங்க, இதெங்கன்னு அவனுங்களை ஃபைன் கட்ட வச்சு, அந்த கோவத்தில் தான் சென்னையில் நீங்கள் படுதோல்வி அடைஞ்சிங்க. தேடி ஊருக்கு போய் ஓட்டு போட்டாங்களே பசங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க பண்ண அட்ராசிட்டி, சிட்டிக்குள் நீங்கள் செய்த அட்ராசிட்டி. பசங்க நான் கார்ல போகும்போது பார்த்துட்டே போவேன், அப்படியே பதறுவானுங்க. அதை இந்த கவர்மெண்ட்டும் செய்யக்கூடாது. அவனுக்கு தெரியும் அவன் உயிரை காப்பாத்திக்க. நீ ஒரு ரூல்ஸ் போடுங்க, 60 கிலோமீட்டருக்கு மேல நீ போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் நீ ஹெல்மெட் போடணும், இல்லைன்னா நீ பிடிபடுவாயின்னு சொல்லு. சிட்டிக்குள்ள பாவம் தள்ளி உருட்டிட்டு ஓடிட்டு இருக்கான், அவனை ஹெல்மெட் போடலன்னு பிடிச்சி நாசம் பண்ணி, அதுதான் உங்களுடைய தோல்வி காரணம். இன்ன வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தோல்விக்கான முக்கிய காரணத்தை தேடிக்கொள்ளவே இல்லை. எங்க போனாலும் லஞ்சம். அதை பேசுனீங்களா தாமு அன்பரசன்? இதெல்லாம் பேசுனீங்களா உங்க இதுல? அந்த நாய் வந்து கண்டுக்கவே இல்லை. நீ கண்டுக்கிறதுக்கு நீங்க என்ன கடவுளா? உங்களுக்கு தோல்வி என்ன புதுசா? தோல்வி உங்களுக்கு தருவதற்காகவே புரட்சி தலைவர் வாழ்ந்து கொண்டிருந்தார், புரட்சி தலைவர் வாழ்ந்து கொண்டிருந்தது. நம்ம தோல்வியே பார்க்காத மாதிரி திரு விஜய்னு ஒரு புதுசா ஒருத்தர் வந்தது உங்களால் தாங்கவே முடியல. புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வரக்கூடாதா? புதுசா யாருமே வந்து அரசியலுக்கு வரக்கூடாதா? பொது வாழ்க்கைக்கு வரலங்கிறீங்க. பொது வாழ்க்கை என்பது பொது சொத்தை திருடுவதா? பொது சொத்துக்களை, மக்களின் பொது சொத்துக்களை லஞ்சங்கிற பேர்ல வாங்கல. ஒருத்தர் மனசை சொல்லுங்க, கோட்டையில் இருக்கிற ஒருத்தர் சொல்லுங்க லஞ்சம் வாங்கலன்னு. மின்சார வாரியத்தில் சொல்லுங்க லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். அதை காரணமா பேசுங்க. எப்படி தோத்தன்னா உங்களுடைய பொறுப்பற்றத்தனம். எத்தனை எம்எல்ஏக்கள் வந்தீங்க தொகுதி பக்கம், எத்தனை பேர் கேட்டீங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க, அதை பத்தி பேசுங்க. அதை பத்தி பேசாம இவனை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அதுவும் நாய்கள் என்ற வார்த்தை உங்களை மாதிரி ஒரு
பதவியில் இருந்தவர்கள் பேசக்கூடாது. பதவிக்கு வர ஆசைப்படுற லாரன்ஸும் மக்களை நாய் என்று பேசுகிறார். பதவியில் இருந்த தாமோ அன்பரசனும் மக்களை, அவர் தலைவர் விஜய் சாரா இருக்கட்டும், அவருடைய மந்திரிகளா இருக்கட்டும், மனிதன் தானே, மக்கள் தானே. இனிமே அவங்க மக்கள் சொத்து. எப்ப மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்களோ அவங்க மக்கள் சொத்து. அவங்கள நாயின்னு பேசுற இந்த அலட்சிய போக்குத்தான் திமுகவின் தோல்விக்கு காரணம். மேடையில், பொது மேடையில் மரியாதையாக பேச தலைவர்கள் பழகுங்கள். உங்க கலைஞர் என்ன கிண்டல் கேலி பேசினாலும் அடுத்தவங்களை வந்து காயப்படுத்த மாட்டார், அசிங்கப்படுத்த பேசுறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டார். ஏன் திரு ஸ்டாலின் கூட பேச மாட்டார். ஆனா அவருக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருமே தப்பு தப்பா பேசுறத பார்த்து புது புது தொண்டன் உருவாயிருக்கான். உங்களுடைய தொடர்ச்சி தான் வாரியர். அவங்க வந்து புதுசா வந்திருக்காங்க இல்லையா சோசியல் மீடியால, உங்களோட வாரிசுகள் தான், உங்களை பார்த்து பழகினவங்க தான். இதோட கேவலமா இன்னும் பேசுவாங்க. திருத்துங்க. அவங்கள நீங்க திருத்தணும். நீங்க முதல்ல மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுங்க. மக்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இனிமே நான் என்று பொது மேடைகளில் சக மனிதனை பேசும் எவரும் மக்களால் தண்டிக்கப்படுவார்கள் தேர்தல் நேரத்தில். மீண்டும் ஒரு நாய் என்று பேசியவரை லாரன்ஸை தொடர்ந்து பேச வேண்டிய சூழ்நிலைக்காக இந்த வீடியோ போட்டேன். ஏற்கனவே என்னுடைய வீடியோவை பார்த்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி. படங்களின் மூலம் பேச முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இடையில் இந்த நிலை வந்ததனால் இதை பேசியிருக்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு பணிவார்ந்த பாதம் தொட்ட நன்றி. பிரவீன் காந்தி, ரட்சகன் இயக்குனர்.